Hello guys, so welcome to another video. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அவர் ஃபஸ்ட் பேஜோட பார்ட் 2 பார்த்துடலாம். ஸோ போன வாட்டி ரெக்ரூட்மெண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்னென்னா நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லலை. ஸோ இந்த கொஞ்சம் லெங்க் ஆனதுனால இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுள் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் க்ரியேட் பண்ணது முன்னாடி ஈவில் ட்ராய்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலே போகலாம். ஸோ எதுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ணேன்னா இந்த ஈவில் ட்ராய்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே நான் பேசிக்கிட்டே போயிட்டேன். ஈவில் ட்ராய்ட் GitHubன்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கே வரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கோட் கொடுத்து டவுன்லோட் ஜிப் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி டவுன்லோட் என்கிட்ட இருக்குது. வேர் ஸோ ஓகே ஈவில் ட்ராய்டு என்கிட்ட இல்லை. ஓகே நம்ம டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம இதில் ஏபிகே ஜென்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுனா ஆட்டோமேட்டட் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிட்டு இதிலே பண்ணிவிட்டு போயிடலாமே. ஸோ அப்படி கிடையாது. ஆக்சுவலாக எதுக்கு நான் அதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ் ஆகிட்டு எனக்கு அதை ஏதாச்சும் ஒன்று விட்டுட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவில் ட்ராய்ட் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லா ரெக்ரூட்மெண்ட்டும் தானாகவே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிடும். ஸோ அதனால தான் இதை டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். ஆட்டோமேட்டடாக இதுவே இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வேர் ஈவில் ட்ராய்ட் மாஸ்டர். ஸோ இங்கே இருக்குது. தென் என்ன பண்ணுறீங்கன்னா ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துட்டு எல்எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு எக்ஸிக்யூட்டபிள் பெர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஈவில் ட்ராய்ட் ஸோ எல்எஸ் கொடுத்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் மாறி இருக்கும். ஆக்சுவலாக இது க்ரீன் கலரில் இருக்கணும். என் டெர்மினலில் நான் அப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்படி இருக்குது. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈவில் ட்ராய்ட் /ஈவில் ட்ராய்ட் பண்ணிங்கன்னா அது ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் ஆகும் எப்படின்ட்டு. ஓ சாரி, நான் ஒன்று பண்ண மறந்துட்டேன். ஜூடோவில் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஜூடோ /ஈவில் ட்ராய்ட் இப்படி டைப் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஸோ உங்கள் சிஸ்டத்துக்கு மேபி கான்ஃபிகரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா குயிக்காக வந்துடும். பார்த்திங்கன்னா எனக்கு கனெக்டட்னு வந்துட்டு மெட்டாஸ்லார் ஃப்ரேம்வொர்க் அதுவே இருக்குது. எக்ஸ்ட்ராமு ஆல்ரெடி இருக்குது. என்கிட்ட ஜெனிட்டி இருக்குது, ஆப்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா அதுவே டவுன்லோட் ஆகி உங்களுக்கே தந்துடும். ஸோ ஜிப்பலைன் ஏபிகே டூல் பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி இன்ஸ்டால் பண்ணோம். ஆக்சுவலாக இதுவே இன்ஸ்டால் பண்ணி தந்துடும். பட் ஆனால் நீங்கள் மேனுவலாக ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து சும்மா ஒரு செக்யூரிட்டி இஷ்யூக்காக தான். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பேலோட நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேலோடு ஜென்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம போன வாட்டியே சொன்ன மாதிரி தான் மெட்டாஸ்ப்ளாய்டை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நான் டெர்மினேட்டர் ஓகே கைஸ் நீங்கள் இந்த டெர்மினேட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் டெர்மினலில் apt get install terminator. ஸோ இப்படி ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும். ஓகே சாரி, சூடோ போட மறந்துட்டேன். நீங்கள் சூடோ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் MSF வேணும். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம்னா, இது வந்து ஒரு மெட்டாஸ்ப்ளாய்டோட ஒரு கமாண்ட் லைன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இது வந்து ஒரு வேரியஸ் ஆஃப் ஷெல் கோட்ஸை ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இது ஆல் குரூப் ஆஃப் வேரியஸ் ஷெல் இருக்குது. ஸோ ஷெல் கோட்ஸை நம்மளுக்கு அப்படி ஜென்ரேட் பண்ணி தரும். நம்ம அதில் எந்த டைப் பண்ணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், MSF வேணும். ஸோ அடுத்து கமாண்ட் என்னன்னா -p. p மீன்ஸ் பேலோட். ஸோ என்ன பேலோட், ஸோ இதில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஆண்ட்ராய்டு /மெட்டர்பிரிட்டர் /ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கும். ஸோ அதனால் ரிவர்ஸ் _TCP கனெக்ஷன். ஓகே, இது அளவுக்கு முடிஞ்சிச்சு. தென் என்னென்னா நீங்கள் எல் ஹோஸ்ட் பயன் பண்ணணும். எல் ஹோஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, லிசனிங் ஹோஸ்ட்.
ஸோ லிசனிங் ஹோஸ்ட்னா என்னென்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் பைண்ட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த இதில் வைரஸ் ஃபைல் ரெடி பண்ணுறீங்க இந்த லேப்பில், நான் இப்போ என்னோடய லேப்பில் நான் பண்ணுறேன். ஸோ இதோட ஐபி என்னென்னா ifconfig பார்த்தீங்கன்னா 192.168.40.8 இருக்குது. உங்கள் லேபுக்கு இது 83 மாறலாம். மேபி இது வந்து என்னோடய லோக்கல் ஐபி தான், பட் நீங்கள் பப்ளிக் ஐபி அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து இது 83 மாறலாம், ஸோ 84 மாறலாம். பட் எனக்கு எதுனா இதில் பைண்ட் பண்ணுற அந்த ஐபிக்கு தான் எனக்கு கனெக்ஷன், அதாவது அந்த ஃபைலை ஃபுல்லாக எடுத்துடணும், வேறு எதுக்கும் அனுப்பக்கூடாது. அதே மாதிரி எனக்கு கனெக்ஷன் கிடைக்காமலே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, lhost இஸ் ஈக்குவல் டு இந்த ஐபி என்னோட லோக்கல் ஐபி பார்த்தீங்கன்னா LAN 0ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் வைஃபை அடாப்டர் போட்டிங்கன்னா LAN 1ன்னு இருக்கும். இதை அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். தென் எல் போர்ட் இஸ் ஈக்குவல் டு இதில் நீங்கள் என்ன போர்ட்னாலும் நான் போர்ட் நம்பர்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 444 அந்த மாதிரினாலும் கொடுத்துக்கலாம், எப்படினாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துக்கிட்டு தென் ஆர் இதை வந்து எங்கே என்ன நேமில் சேவ் ஆகணும். ஸோ நான் வந்து payload.apk இப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்டர் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அதுவே லோட் ஆகும். யா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜிங் வரும். ஸோ பேலோடு சைஸ் இத்தனை பைட்டில் ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்துடும். ஸோ ஓகே, எரர் இல்லாமல் ஆகிட்டுன்னு அர்த்தம். நீங்கள் அந்த இதை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா, நான் ஆக்சுவலாக இது வந்து ரூட்டில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது தெரியும். நீங்கள் zd.desktopல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் இதை கொடுத்து நீங்கள் டெஸ்க்டாப்லனாலும் போட்டுக்கலாம், தப்பே இல்லை. யா டெஸ்க்டாப்பில் வந்த உடனே நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, லிசனிங் செட் பண்ணணும். ஸோ கிளியர் கொடுத்துக்கிறேன். லிசனிங் எப்படி செட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வீஸ் Postgre SQL இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் டேட்டாபேஸ் எரர் ஒன்று வரும் உங்களுக்கு. அது வரக்கூடாதுன்னா இந்த சர்வீஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்கன்னா பண்ணியாச்சு. தென் என்னென்னா sudo msf console ஓகே, நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம் இருக்கான்ட்டு. எவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா என்னோட payload.apk இருக்குது. இதைத்தான் நீங்கள் விக்டிமுக்கு சென்ட் பண்ணணும். ஸோ இந்த பேலோடில் என்னெல்லாம் இருக்குது, நம்மளோட ஐபி இருக்குது, நம்மளோட போர்ட் நம்பர் இருக்குது, இந்த போர்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்ட்டு, இந்த ஐபியில் இருக்குது இந்த போர்ட்டுக்கு தான் வரணும் அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஷெல் கோடாக நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கு. அதை நம்ம ஏபிகேவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மெட்டாஸ்ப்ளாய்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இவ்வளோ யூசஸ் இருக்குது. ஸோ தென் என்னென்னா, ஓகே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை மேக்ஸிமைஸ் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MSF கன்சோல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்னா, யூஸ் இந்த கமெண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் multi/handler. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் யூஸ் multi/handler யூஸ் multi/handler. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் டைப் பண்ணோன்னே என்ன பேலோட் அப்படின்னு கேட்கும். செட் பேலோட் ஆண்ட்ராய்டு. ஸோ நீங்கள் விண்டோஸுக்கு பண்ணிங்கன்னா விண்டோஸ்னு மாற்றிக்கணும். நம்ம இதில் ஆண்ட்ராய்டு ஹேக்கிங் தான் அந்த கோர்ஸில் பார்க்கும். ஸோ அதனால் Android/Meterpreter மேலே கொடுத்து அதே தான் /reverse_TCP. ஸோ டைப் பண்ணி முடிச்சோன்னே ஓகே நம்மளுக்கு செட் ஆயிடுச்சு. தென் என்னென்னா செட் lhost. ஸோ இதை மறக்காதீங்க, அங்கே ஸ்மால் லெட்டரில் போட்டோம், அங்கே கேப்ஸில் போட்டு செட் lhost. இதில் வந்து ஈக்குவல் டு போடக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஐபியை அப்படி போட்டுருதான். தென் செட் lport. சேம் போட்டு தான் போடணும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 4 or 5 போட்டிங்கன்னா வராது.
ஸோ அங்கே மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே போட்டு தான். ஸோ அந்த போட்டுக்கலாம். போட்டோடனே தென் அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் அந்த யூசர் அந்த விக்டிம் வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணார்னா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் கொடுத்தாச்சு, அது கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்போ அந்த யூசர் வந்து அந்த விக்டிம் வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணுறாரோ ஸோ அப்போ நம்மளுக்கு கனெக்ஷன் கிடச்சிரும், நம்ம என்னால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் பார்த்துடலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ நீங்கள் இது மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.